ஹே ஃபேரீஸ், வெல்கம் டு மை சேனல். என்னடா இது ஷார்ட்ஸ் சேனலில் திடீர்னு எஃப்எஃப் வருதுன்னு நீங்களாம் திங்க் பண்ணுவீங்க. எஸ், நான் சரி இதுலேயும் எஃப்எஃப் போடலாம், லைக் ஒன் ஷார்ட்ஸாக போடலாம் அப்படின்றதுனால தான் சரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்றதுக்காக ஒரு ட்ரையல் தான் இது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் இதில் லைக் என்ன அன்கட் சீன்ஸ் எல்லாமே டெலகிராமில் போடுவேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோடய இன்ஸ்டா ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். மறக்காமல் அங்கேயும் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஜேகேவோட ஒன் ஷாட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால இது ஒரு ஜேகேவோட ஒன் ஷாட் தான். ஹெட்செட்டை போட்டுட்டு கேளுங்க. அண்ட் மறக்காமல் இது ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும் கேளுங்க. அடிக்ட் ஆகாதீங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு ஹாப்பினஸுக்காக மட்டும்தான். இது ரியாலிட்டி இல்லை. ஸோ இதோட நம்ம ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜேகேவோட ஒரு ரொமான்டிக் ஹஸ்பண்டோட ஒன் ஷாட் தான். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. கொஞ்சம் ஹட்டாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போய் பார்த்துக்கலாம்டா ஃபேரீஸ். இதுக்கு நான் ஒயனோட கேரக்டருக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பேன். ஸோ ஒயனோட கேரக்டர் நேம் மூன். ஸோ ஹீரோயின் பேர் மூன். ஓகேவா? ஸோ மூன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மூன் தான் இப்போ அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரெடி பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கால் பேசிக்கிட்டே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா நான் வந்துடுறேம்மா. ட்ரெஸ்ஸு தாம்மா எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் கிளம்ப போது நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். அப்போ வந்துடுங்க எல்லாருமே, டைம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு அவங்க கட் பண்ணிட்டு எல்லாம் எடுத்து சூட் கேஸை பார்க்குறாங்க. என்னது இது காலியாக இருக்குது, இப்போ தானே எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்த்தா பின்னாடி தான் லைக் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சது எல்லாமே எடுத்து திரும்ப போய் கபோர்டில் வச்சிட்ருக்காரு. அது யாருன்னு நம்ம ஜேகே தான். மாமா என்ன மாமா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் இங்கே எடுத்து வச்சு திரும்ப நீ கொடுப்ப, அதை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன் மாமா இப்படி பண்ணுற? பொண்டாட்டி போகாதடி, நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? ஒரு வாரம் ஒன் டே நான் கூட சரின்றலாம். ஒரு வாரம் எப்படி? ப்ளீஸ் டி, போகாத பொண்ணாடி. மாமா பாவம் இல்லையாடி? இதை பாரு மாமா, நான் போயே ஆகணும் மாமா. விட்டு மாமா, சும்மா இரு மாமா. ஏன் மாமா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கேன்? நான் எடுத்து வைக்கணும், நீ தொல்லை பண்ணாம இரு மாமா. பொண்டாட்டி ப்ளீஸ் டி, நான் பாவம் இல்லையாடி? போகாதடி, நீ வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷனால என்னெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு போகாம இருடி அப்படின்னு நம்ம ஜங்குக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடியாது. ஆல்ரெடி நான் கல்யாணம் ஆகி வந்தது தான் சரி. இதுக்கப்புறமா நான் என் அப்பா அம்மா வீட்டுக்கு போகவே இல்லை. இப்போ இந்த மாதிரி நீ வராமலே இருந்தால் அவங்க கஷ்டமாக இருக்காதான் மாமா? போகாமல் இருந்தா, பார்க்காம இருந்தா அவன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பையன் பிறந்ததுலேருந்து அவன் ஒரு தடவை கூட பார்க்கவே இல்லை. அவனுக்கு இப்போ 2 வயசாயிருச்சு. ஆசை இருக்காதான் மாமா? புரிஞ்சுக்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு மூன் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேணும்னா அவங்க இங்கே பார்க்கட்டும். நீ ஏன் போகாதடி. நம்ம மாமா பாவல நைட்லலாம் உன்னை ஹக் பண்ணிட்டு தூங்காம எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ மாமா. 1 வீக் உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீயும் கிளம்பி என் கூட வா. ஒர்க்கை விட்டுட்டு வர முடியாது. அப்போ நான் மட்டும் ஒர்க்கை விட்டு வருமா? உன்னோட ஐடியல் லைஃப் எல்லாம் விட்டுட்டு உன்னால் வர முடியாது. நான் மட்டும் அங்கே இருக்கிற என் பேரண்ட்ஸும் எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு நான் விட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையோ? நான் போய் எது தீருவேன். ட்ரெஸ்ஸை நான் எடுத்து வைக்கிறேன். திரும்ப வெளியில் ஏதாவது எடுத்து வச்சேன்னா பார்த்துக்குவேன். அவ்வளோதான் மாமா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூன் திரும்ப அகைன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பேக்ல அவங்களோடதும், ஸோ இன்னொன்றுல பேபியோட பேர் விக்கி. ஸோ நீங்கள் விக்கி மூன் விக்கியோட ட்ரெஸ்ஸு, குழந்தைக்கு என்னென்னலாம் தேவையோ இந்த ஃபேவரட் டாய்ஸ் எல்லாமே இன்னொரு பேக்லேயும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஜேகே பேக்கப் பண்ணுறாரு. பொண்டாட்டி ப்ளீஸ் டி மாமா, பாவம் இல்லைடே. பாரு, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுவேன் தெரியுமா?
அவ்வளோ மிஸ் பண்ணுறதா இருந்தா நீ கிளம்பி வா மாமா, நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்லவே இல்லையே. பொண்டாட்டி நான் எப்படி வருவேன் உன்னை ஹக் பண்ணிக்கிட்டு, அதுவும் தான் உன்னோட 2 இதை என் செஸ்டில் ஃபீல் பண்ணாமல் எப்படி நல்லா தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மூணோட செஸ்ட்டை தான் வந்து அப்படியே வந்து ரப் பண்ணிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. கையை வச்சுட்டு சும்மா இருமாம்மா அப்படின்னு அவங்க கையை தட்டி விடுறாங்க. அகைன் வந்து ஜங்கு கதையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் வந்து மூன் வந்து ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, பேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் வந்து மூன் போகிறாங்களோ ஜேகேவும் பின்னாடி நடந்து போயிட்டே இருக்காரு. ஸோ பேக் தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே தான் வந்து மூனோட செஸ்ட்டையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட எட்ஜையும் வந்து பிஞ்ச் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாமா சும்மா இரு மாமா, ஏன் மாமா இப்படி பண்ணுற, நான் எடுத்து வைக்கணும் மாமா. ஜாங்கோக் வந்து மூன் சொல்கிறத கொஞ்சம் கூட அவங்க கேட்கவே இல்லை. அக்கே அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மாமா சொல்லிக்கிட்டே இருக்கல மாமா, சும்மா இருமா அம்மா, கையை வச்சுக்கிட்டு. ஏன் பொண்டாட்டி மூடாகுதா என்ன? மாமா மெல்லாம டகுதா? மாமா பண்ணுறதெல்லாம் வந்து அப்படியே உனக்கு டெம்ட் ஆகுதா? சொல்லு. இதே வந்து காரணமாக வச்சு இவளை போக விடாமல் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் திங்க் பண்ணுறாரு. மாமா ப்ளீஸ் மாமா விட்டு மாமா. விட்டணுமா சொல்ல பொண்டாட்டிக்கு, விட்டுட்டா போச்சு அப்படின்ற மாதிரி மூணை வந்து பெட்டில் தள்ளுறாங்க. மூணுக்கா அம்மா வேண்டாம், நான் இதை சொல்லவே இல்லை, நீ இதை தான் பொண்டாட்டி கேட்ட, அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து நீ கேட்டதை பண்ணாமல் இருக்க முடியும்? என் செல்ல பொண்டாட்டி வேற கேட்டிருக்கா விட சொல்லி, நான் எப்படி விடாமல் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக்கு வந்து ஓவர் ஆகிறாரு. மூணு பின்னாடி போகிறாங்க. மூணோட லெக்கை பிடிச்சி இழுக்கிறாரு. சர்ன்னு அவங்க கீழே வந்துட்டாங்க. இப்போ அப்படியே வந்து ஓவராகி மூணோட 2 ஹேண்ட்ஸையுமே வந்து பின் பண்ணிட்டு செம்மையாக வந்து ஜங்கு கிஸ் பண்ணுறாரு. ஸோ சாரி தான் கட்டியிருப்பாங்களா, அவரோட ஜங்குக்கோட ஹேண்ட் வந்து மூணோட ஹிப்புக்கு தான் போகுது. செம்மையாக கிரிப் பண்ணுறாரு, பின்ஸ் பண்ணுறாரு. ஹாட்டான ரஃப்பான கிஸ்ஸு போய்கிட்டுருக்கு. அப்படியே வந்து அவரோட ஹேண்ட்ஸ் வந்து எல்லா வேலையுமே செஞ்சிட்ருக்கு. ட்ரெஸ் எல்லாம் வந்து அங்கங்கே மேலே தூக்கி விடுறது, ரப் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஜங்குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான், சுத்தமாக வந்து 3 ஃப்ளாட் ஆகிட்டாங்க. ஜங்குக் ஸ்மிர்க் பண்ணிட்டு அப்படியே வந்து அவரோட ஹேண்ட்ஸ் கொஞ்சமாக சாரிக்குள்ளார போகுது. அப்படியே ரப் பண்ணுறாரு, டீஸ் பண்ணுறாரு. முடியல, மூணு பண்ணிட்டே இருக்காங்க. ஜங்குக்கும் வந்து அவரோட பேண்ட்டெல்லாம் அன்சிப் பண்ணிட்டு அப்படியே ஒரு வைல்டான ஒரு மேக்கப் செஷன் போய்கிட்டு இருக்கு. இப்படிதான் ஒரு 2 hours ஆகுது. இப்போ 2 பேருமே வந்து பெட்டில் தான் வந்து படுத்துட்டு இருக்காங்க, ஹக் பண்ணிக்கிட்டு. ஏன் மாமா இப்படி பண்ணுற, உனக்கு இதே வேலையாக போச்சு. அப்படிதானே பண்ணுவேன், என்னடி இப்போ நான் போகணும், என்னை விட்டு ஃப்ளைட்டுக்கு வேற இப்போ இருந்தே நான் ரெடி ஆகி உன் பையனுக்கு ஊட்டி விட்டு கிளம்பணும். விட்டு மாமா. போகாத பொண்டாட்டி, நான் பாவம் இல்லையாடி? நான் எப்படி உன்னோட பாடியெல்லாம் ஃபீல் பண்ணாமல் உன்னை ஹக் பண்ணாமல் எப்படிடி நான் இருப்பேன்? இருந்துக்கோ மாமா, நான் 3 years ஆச்சு மாமா. என் அப்பா அம்மாவை பார்க்கணுன்ட்டு வந்து இருக்காதா எனக்கு? அது மட்டும் இல்லாமல் என் அண்ணன் பையனுக்கு மொட்டை அடிக்கிறாங்க மாமா, நான் போயே ஆகணும் மாமா. மொட்டை தானடி அடிக்கிறாங்க, அதுக்கு எதுக்குடி நீ எல்லாம் போகாத ப்ளீஸ் பொண்டாட்டி. மாமா அதுக்கெல்லாம் நான் போயே தான் ஆகணும். அவனோட மொட்டை அடித்து காது குத்துறாங்க, அதுக்கெல்லாம் நான் போய் தான் ஆகணும். அதெல்லாம் என்னால் போகாமலாம் இருக்கவே முடியாது மாமா, விட்டு மாமா. போகாதடி, ஏன்டி மொட்டை தானடி அடிக்கிறாங்க, சாதாரணமாக கடைக்கு கொண்டு போய் முடிக்கிற வேலைடி, அதுக்கு எதுக்கடி நீ எல்லாம் போய் பார்த்துக்கிட்டே? மாமா உனக்கு அதெல்லாம் புரியாது மாமா, அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு, அதை வந்து எனக்கு தான் தெரியும், உனக்கு எங்கே தெரிய போகுது, விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எந்திரிச்சு அகெயின் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சாரியை கட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டு லைக் வந்து அவங்க வேறு ட்ரெஸ்ஸை தான் வந்து போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஹிக்கி இதெல்லாம் ஹைட் பண்ணிட்டு கீழே வராங்க. ஜங்குக்கும் வந்து அவரும் வந்து கீழே வராரு, ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சோகமாக தான் வராரு. ஜங்கு கூட அம்மா தான், ஒரு வழியாக வந்துட்டிங்களா 2 பேரும், வருவீங்களோ மாட்டிங்களோ, நீ ஊருக்கு கிளம்பியோ மாட்டியோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பரவாயில்ல மருமங்களா வந்துட்டியே,
எல்லாம் உங்க பையன்தாத்த விட்டவே மாட்டேங்கிறாரு, போகிறதுக்கு விட்டவே மாட்டேங்கிறாரு. போகாதுன்ட்டு நானும் இவ்வளோதான் அத்தை சொல்றது, 3 years ஆயிடுச்சு அப்படின்ட்டு. உங்க பையன் விட்டவே மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு மூணு சொல்லிட்டு இருக்காங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க கூட இந்த மாதிரிலாம் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சதுக்கே இப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது அத்தை, உங்கள் பையன் அப்படி. சரி எங்கேயும் செல்லும், அவன் அவங்க தாத்தா கூட வெளியில் போயிருக்கான். சரியா அத்தை, நீங்களும் எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களே, எல்லாம் கிளம்புறோம். நாங்கள் எல்லாமே ரெடியாக தான் இருக்கோம், உனக்காக தான் மருமகளே வெயிட்டிங்கு. சாரி அத்தை, எல்லாம் உங்கள் பையன்தான் அத்தை அப்படின்ற மாதிரி மூணு ஜங்குக்கே சொல்லிகிட்டே இருக்காங்க. அம்மா எதுக்குமா போயிட்டு, வேண்டாம்மா, நீங்கள்லாம் போகிறீங்களா, போயிட்டு போங்க, என் பொண்டாட்டி விட்டு போங்க. டேய் சும்மா இருறா, நீ வேற. அவளே எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இன்னும் பார்க்கவே இல்லை, அவள் போயே ஆகணுன்ட்டு இருக்கா. நீ வேற ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க, வேணா நீயும் கிளம்பி வட, உன் பொண்டாட்டியை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாது அப்படின்னா. என்னால் முடிஞ்ச நான் வரமாட்டேனம்மா, என்னோட ஐடில் போதும், நிறுத்திக்கோ. யாரும் எதுவும் கேட்க விரும்பலை, நாங்கள்லாம் கிளம்புறோம். உனக்கு ஃபுட்டு வேணும்னா நீ குக் பண்ணி சாப்பிட்டுக்கோ, எல்லாமே வீட்டில் இருக்குது, உனக்கு குக் பண்ண தெரியும், ஸோ நீ குக் பண்ணி நீ சாப்பிட்டுக்கோ, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லாமே ஏர்போர்ட்டில் தான் இருக்காங்க. ஜங்குக் வரலை, அவர் கிளம்பி போயிட்டாரு, அவரோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. நீங்கள் எல்லாருமே இப்போ மூணு அவங்க பையன் விக்கி அண்ட் ஜங்குக்கோட அப்பா அம்மா எல்லாருமே ஃப்ளைட்டுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு, பொண்டாட்டி போகாதடி, திரும்பி வந்துடுறீ மாமா பாவோண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இதை பாரு, மூணு என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பார், என்னால் திரும்பி வர முடியாது, நான் போயிட்டு வரேன், ஓகேவா, நீ சேஃபாக குட் பாயாக இருந்துக்கோ, ஓகேவா, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு காலையும் கட் பண்ணிட்டு இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஏர்போர்ட்டில் இந்தியாவுக்கு ரீச் ஆகிட்டாங்க, சவுத் இந்தியாவுக்கு ரீச் ஆகிட்டாங்க. வெளியில் ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. லைக் 3 years ஆயிடுச்சு அப்படின்றதுனால மூணோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேர், அப்புறம் மூணோட அண்ணா அண்ணி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பேபிக்கு லைக் மூணோட அண்ணனுக்கு இப்போ 3 years ஆகுது, அண்ணன் பேபிக்கு 3 years ஆகுது. ஸோ அதனால் 3 வயசு ஆயிடுச்சு அப்படின்றதுனால சரி மொட்டை போட்டுடலாம், காது குத்திடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனு. மூணுக்கா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா அவ்வளோ டியர்ஸ் அப்படியே வலியுது. போய் அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு அழறாங்க, அவங்க அம்மாவும் அழறாங்க, எல்லாம் எமோஷ்னல் ஆகுறாங்க. அப்படியே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இப்போ ஜேகேவோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரூமும் மூணுக்கு ஒரு ரூமும் கொடுத்துட்றாங்க. பேபி கீழே அவங்க தாத்தா பாட்டி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கூடையுமே இருக்குது, விளையாடிட்டு இருக்கு ஜாலியாக. இப்போ அவங்க ரூமில் தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அன்பேக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஜங்குக் தான் கால் பண்ணுறாரு. என்ன வீடியோ கால் பண்ணுறோம், சரி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் அட்டன் பண்ணுறீங்க. சொல்லு மாமா, என்னடி சேஃபாக ரீச் ஆகிட்டியா? அதெல்லாம் ரீச் ஆகிட்டேன் மாமா, பார்த்தியா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் நானே உனக்கு கால் பண்ணலான்ட்டு இருந்தேன், அதுக்குள்ளார நீயே கால் பண்ணிட்டேம்மாம்மா அப்படின்ட்டு நீங்கள் 2 பேருமே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னை பார்த்தா பாவமா எடை, திரும்ப திரும்ப ஆரம்பிக்காத மாமா. ஏன் மாமா? என்னடி எனக்கு எப்படி கஷ்டமாக இருக்குடி, நான் இவ்வளோ மிஸ் பண்ணுறது தெரியுமா? இந்த வீட்டில் எல்லாம் எம்டியாக இருக்கு, எதுவுமே இல்லை. அதுக்கு என்ன பண்ண முடியும், நீ மட்டும்தான் இருக்க. நான் உன்னையும் தான் கூப்பிட்டேன் கிளம்பி வான்ட்டு, நீ தான் வரவே இல்லையே மாமா. நான் என்ன மாமா பண்ணுறது, நான் என்னடி பண்ணுறது, உனக்கு தான் தெரியும்ல ஐடல் லைஃப் எப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது எப்படி, அதுக்கு என்ன மாமா பண்ண முடியும்? எனக்கும் என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது டோர் நோக் ஆகுது. ஸோ அது யாருன்னா நம்ம மூணோட அண்ணன் தான். அவங்களும் ஓப்பன் பண்ணுறாங்க. டேய் அண்ணா வாடா, என்னடி பண்ணுறீங்க? என்ன மச்சான், நான் ஃபோனில் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மூணோட அண்ணன் கிட்ட பேசுறது, அப்புறம் அவங்க அண்ணி, அப்புறம்
மூணோட பேரண்ட்ஸ் அப்படி எல்லா ரிலேட்டிவ்ஸுமே வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. வந்து ஒரு 2 மணி நேரமாக வந்து ஃபோன் அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. மூணும் வந்து தூங்கியிருப்பாங்க. அண்ட் இப்படியே தான் வந்து நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. அன்னையிலேருந்தே வந்து ஸோ ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் வீட்டில் இருக்கிறதுனால வந்து ஒர்க்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஜேகே கிட்ட அவங்க பேசவே இல்லை. கால் பண்ணாலும் எடுக்கலை. அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவள் பிஸியாக இருக்காடா, அவள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்ககிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 days ஆகுது, பேசவே இல்லை ஜங்குக்கு. ஸோ ஜங்குக் கிட்ட மூணு பேசவே இல்லை. இப்படியே வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கிப் ஆகுது. மூணு வந்து தூங்கிட்டு இருக்காங்க. வந்து ரொம்ப வந்து ஒர்க் பண்ணி டயர்ட் ஆனதுனால தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்தில் யாரோ வந்து படுத்து வந்து ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ மார்னிங் டைம் தான் அந்த மாதிரி இருந்தது. ஏதோ வீட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா அங்கே ஜங்குக் தான் படுத்துட்டு இருக்காரு. செம்ம ஷாக்கு. என்னது இது, இவன் எப்படி இங்கே வந்தான், இல்லை எனக்கு தான் வந்து கனவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணி பார்ப்போமா, டச் பண்ண போயிடுவானோ. டச் பண்ணி பார்க்குறாங்க, இருக்குது. அப்போ அது வந்து ஜங்குக் தான் ரியலாக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. பட் ஆனால் ஜங்குக் எந்திரிக்கல, செம்ம டயர்டில் தூங்கிட்டு இருக்கான். சரி அவன் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூணும் வந்து எந்திரிச்சு குளிச்சுட்டு சாரி கட்டிட்டு அங்கே கீழே போயிடுறாங்க. ஸோ எப்போ ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ ஜங்குக்கும் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு மத்தியானமாக வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு தான் வந்து வராரு. ஸோ ரிலேட்டிவ்ஸ் வந்து அங்கே வந்திருப்பாங்க. ஸோ கொஞ்சம் அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்து ஜங்குக் வராரு. வந்து அப்படியே வந்து மூணு பேக்கப் பண்ணிக்கிறாரு. அங்கேருந்து வந்து ரிலேட்டிவ்ஸு கசின்ஸு இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, அவங்களாம் செம்ம ஷாக்கு. ஜங்குக் இந்த மாதிரி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெக்கு, அதாவது மூணோட நெக்கு கிட்ட தான் அவரை ஃபேஸை வச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. செம்ம ஷாக்கு மூணுக்கு. என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அது ஒன்றும் இல்லை, சரி நீங்கள் நடத்துங்க நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எந்திரிச்சு போயிடுறாங்க. நீங்கள் உடனே வந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறீங்க. மாமா என்ன மாமா பண்ணுற, என்னடி பண்ணுறேன், ஹக்கு தானடி பண்ண, வேறு என்னடி பண்ணேன். மாமா நான் ஒன்றும் தனியாக இல்லை மாமா, என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வேறு உட்காந்துட்டு இருந்தாங்க. இங்கே என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன வேணால் நினச்சிட்டு போகிறாங்க. அவங்க பொண்டாட்டியை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து அவங்க நினைப்பாங்க. ஏன் பொண்டாட்டி நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், அதில் என்னடி இப்போது அப்படின்னு சொல்லிட்டு மூணோட வெஸ்ட்டை தான் பிடிச்சி இழுக்கிறாங்க. மாமா சும்மா விட்டு மாமா, வேண்டாம் மாமா, முடியாதுடி, எனக்கு வேணும்டி. எவ்வளோ டேஸ் ஃபோன் எடுக்கலை, திரும்ப கால் பண்ணியா இல்லை, மெசேஜ் அனுப்பிச்சுன்னா இல்லை, எதுவுமே இல்லை, எப்படி நான் தான் வந்து உன்னெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ண போல, ஆனால் நீலாம் மிஸ்ஸே பண்ண போல. என்ன மாமா பண்ணுறது, எவ்வளோ பிஸி தெரியுமா, அதனால தான் மாமா, கோச்சிக்காத, சரியா கோச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மூணு வந்து ஜங்கு கூட ஃபோர்ஹெட்டில் சீக்ஸில் எல்லாம் வந்து கிஸ் பண்ணுறாங்க. மாட்டேன்டி போடி மாமா, நான் பாவம் இல்லையா, அப்போ நான் பாவம் இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு லிப்பு அப்படியே வந்து ஜங்கு ஃபேஸ் கிட்ட வராரு. மூணோட ஃபேஸ் கிட்ட அப்படியே வந்து 2 பேரோட லிப்ஸுமே கேப்சர் பண்ணி ஒரு ஹாட்டான கிஸ் போகுது. அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே வந்து மூணோட வெஸ்டிக்கிட்ட தான் அப்படியே போய் கிரிப் பண்ணுறாரு. மூண் பண்ணுறாங்க. 2 வந்து ஹாட்டாக பேஷனேட்டாக கிஸ் போய்கிட்டுருக்கு. ஸோ வந்து அவங்க அங்கேருந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எந்திரிச்சு போயிருந்துருப்பாங்கள்ல. ஸோ வந்து மற்றவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, வந்து ஜங்குக்கோட அப்பா அம்மா மற்ற தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் அப்படியே பேசிகிட்டே வந்து பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா வந்து ஜங்குக் வந்து அவ்வளோ டீப்பாக வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அங்கேருந்து பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக்கு. அங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னா வந்து மூணோட அம்மா, ஜேகேவோட அம்மா, மூணோட தாத்தா, தாத்தால எல்லாம் பாட்டி, அண்ட் சில இந்த பெரியம்மா, சித்தி, மாமா, அத்தை அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, அவங்களாம் வந்து கேங்காக உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க போல். சரி வந்து இதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட் வச்சுட்டு இதெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த சீன் வந்து நடந்திருக்கும். ஷாக்கு எல்லாருக்குமே.
ஜேகே அம்மாக்கா, ஐயோ மானத்தை வாங்குறானே, அங்கதான் வந்து இப்படி இருப்பானா, இங்கேயும் வந்து இந்த வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே செம்ம ஷாக்ல பார்த்துட்டு இருக்காங்க. என்ன வேலை பார்க்குறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி. டீ ஜங்கு அப்படின்ற அவங்க அம்மா சுத்தமா வந்து அவர் கண்டுக்கவே இல்லை. ரெண்டு பேருமே வேற வேர்ல்டுல இருக்காங்க. லைக் வந்து ஜங்கு கூட ஹேண்ட் அப்படியே வந்து மூனோட பின்னாடி பட்டு கிட்ட தான் போகுது. அதை பிடிச்சி இன்னமும் பக்கத்துல இழுக்கிறாரு. எல்லாருமே பாக்குறாங்க. செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ என்ன இப்படி, அதுவும் பட்ட பகல அதுவும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி வந்து அவங்கெல்லாம் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. லைக் ஷையாக ஃபீல் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே ஜங்கு கூட அம்மா தான் வந்து ஜங்கு கூட காதை பிடிச்சி அப்படியே வேகமாக பின்னாடி இழுக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் செப்பரேட் ஆகிடுறாங்க. டீப் பிரீத் எடுத்துகிட்டு இருக்காங்க மூணு. அம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, அது நான் தாண்டா கேட்கணும், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க. ஐயோ அங்கதான் அந்த மாதிரி பண்ணனா இங்கேயும் வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாரும் எவ்வளோ கேவலமா பார்த்தாங்க தெரியுமாடா, இங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுடா, கப்பிள்ஸா புருஷம் பொண்டாட்டியா இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுடா, என் மனத்தை ஏன்டா இப்படி வாங்குற அப்படின்ற மாதிரி ஜங்கு கூட அம்மா வந்து சொல்றாங்க. மூணுக்கா ஐயோ என்ன பார்த்துட்டாங்களோ, பூச்சி பூச்சி அத்தை, பூச்சி பூச்சி உங்க பையனை கொஞ்சம் நேரம் கட்டுப்படுத்துங்க அத்தை, என்னால முடியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நில்றி 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 அப்படின்ட்டு ஜங்குக்கே, மா ஏம்மா இப்படி பண்ற, நான் என்னடா பண்ணேன், நீ தான்டா பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா அடக்கொடக்கமா இரு, கொரியா கிடையாது இது சவுத் இந்தியா, இந்த மாதிரிலாம் பண்ணுன்னா அவ்வளோதான்டா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. ஓம்மா நீ வேற அப்படின்ற மாதிரி. ஸோ மூணு போயிருப்பாங்கள்ல, அங்கே வந்து கசின்ஸு இந்த மாதிரி பார்த்தவங்கலாம் வந்து குசு குசு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு மூணு போகிறாங்க. அப்போ வந்து அவங்க கசின் தான், அங்கே ஒரு மினி படமே நீங்கள் ரெண்டு பேரும் ஓட்டிகிட்டு இருந்தீங்கல்ல, அதை பற்றி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். எது? ஆமாம் மூன், நாங்கள் எல்லாமே வந்து ஜஸ்ட் அவர் ஹக்கு தான் பண்ணாரு, அதுக்கே வந்து நாங்களே இன்ட்ரெஸ்ட் வந்துட்டோம். பாவம் நீ அவரு நீயும் கிஸ் பண்ணத இங்கிருந்த எல்லா பெருசு டிக்கெட்டும் பார்த்துட்டாங்க. உன் அம்மா பாட்டி சித்தி பெரியம்மா அத்தைன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டாங்க. இப்போதும் சுற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஓ என் வானம் நோக்குது இந்த பையனை வச்சுட்டு. என்ன ஒரே ரொமான்ஸ் போல, அவ்வளோ லவ்ஸ் போல, செம்ம ஜாலி தான் போலையே. சும்மா இருங்கடி நீங்க வேற, அவனை இவ்வளோ வந்து இதாகுது. நடத்து நடத்து அப்படின்ற மாதிரி தான் வந்து போகுது. ஜங்குக்க வந்து வரவே விடலை அவங்க அம்மா. அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி அவனை வந்து மூணு கிட்ட வர விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ வந்து அவங்க அப்பாவும் வந்து ஜங்குக்க வந்து மூணு கிட்ட போக விடவே இல்லை. எவ்வளோதான் வந்து ட்ரை பண்ணாலுமே வந்து யாராவது வந்து வந்துடுறாங்க. லைக் வந்து இதில் வந்து மூணோட அண்ணன் யார் அப்படின்னா வந்து ஜின்னு தான். ஸோ ஜின்னோட குழந்தைக்கு பையனுக்கு தான் வந்து மொட்டை, அந்த பையன் வந்து டயாங்காக வச்சுக்கலாம். ஸோ டயாங்க்கு வந்து மொட்டை அடித்து காது குத்துறது. அப்படியே வந்து ஜின்னும் ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஒரு அட்டாச் ஆகிட்டாங்க. ஸோ வந்து அப்படியே பேசுறது, ஜின் வந்து ஜங்குக்கு வெளியில் கூப்பிட்டு போகிறது, சுற்றுறது, அதை இதை காட்டுறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் டேவும் வருது. எல்லாருமே வந்து லைக் பட்டு சாரி கட்டிக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து தான் ஸோ கோயிலுக்கு போகிறதுனால வந்து எல்லாம் வந்து பட்டு சாரி கட்டிக்கிட்டு, ஜங்குக்கும் வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்க்கும் வந்து பட்டு சாரி அந்த பட்டு வேஷ்டி அந்த மாதிரிலாம் வந்து சட்டை எடுத்து கொடுத்துருந்துருப்பாங்க. நீங்களும் ஜங்குக்கும் வந்து ஒரே கலர் மேட்ச்சு அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு விக்கிக்கும் வந்து உங்கள் குழந்தைக்கும் வந்து மூணோட குழந்தைக்கும் வந்து ரெடி பண்ணிவிட்டு இப்போ எல்லாருமே வந்து கோயிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்க்குறாரு. ஸோ என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாமே புதுசாக இருக்கும்ல ஜங்குக்கு. ஸோ வந்து அவ்வளோ வந்து இதாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்களா அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ மிங்கிள்டாக வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட, கசின்ஸ் கூட, தங்கச்சிங்க, அண்ணா, அண்ணி இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் வந்து ஜாக்குங்கோப் வந்து ரொம்பவே புதுசாக இருக்குது. ஏன்னா உங்களை அந்த அளவுக்கு ஹாப்பியாக பார்த்ததில்ல. அங்கே பண்ணுற விஷயங்கள் இது எல்லாமே புதுசாக இருக்குது. இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களா, ஜஸ்ட் ஒரு மொட்டை அடிச்சு காது குத்துறதுக்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் வந்து இப்போது டைமும் ஆகியிருக்கும். ஸோ மொட்டை அடிக்கிற டைமு ஜங்குக்கு தான் கூப்பிடுறாங்க. என்ன எதுக்கு கூப்பிடுறாங்க, என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க, பின்ன உங்கள் மருமகனுக்கு மொட்டை அடிக்கணும்ல, ஸோ உங்கள் மடியில் உட்கார வச்சு தான் மொட்டை அடிக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. வந்துட்டு மூனோட ஒயனுக்கு வந்து அண்ணன் தம்பி அந்த மாதிரிலாம் வந்து யாருமே இல்லை. ஸோ ஒரே பொண்ணு தான். அதனால் வந்து ஜங்குக்கை கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு எதுக்கு நான் வரணும், அட வா மாமா அப்படின்னு சொல்லிட்டு மூணு வந்து பிடிச்சி இழுத்துட்டு போய் உட்கார வைப்பாங்க. அவர் மடியில் வந்து சின்னோட குழந்தைய டேயாங்க உட்கார வச்சு மொட்டையெல்லாம் அடித்து காது குத்துறது அதெல்லாமே நடக்குது. அவருக்கு வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவருக்கு தெரில. சரி அவரும் வந்து உட்கார சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, அவளும் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃபோட்டோ எடுக்கிறது. அப்புறம் வந்து ஸோ மொட்டை அடித்தா வந்து மாமா தானே இதெல்லாம் வந்து சில இதெல்லாம் கொடுக்கணும். அதனால் வந்து அதெல்லாமே வந்து 3 எடுத்து வைக்கிறாங்க. 3 எடுத்து வச்சு இதை போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட கொடுக்குறாங்க. எதுக்கு இதெல்லாம் போடு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்களும் வந்து எல்லாம் எடுத்து கொடுத்து போடுறாங்க. லைக் வந்து செயின், காப்பு அந்த மாதிரிலாம் வந்து மோதிரம் இதெல்லாமே வந்து போடுறாங்க. அப்படியே வந்து அதெல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஜங்குக்கும் 3 தான் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடி நடக்குதுங்க, எதுக்குடி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, எனக்கு சுத்தமாக புரியல. நார்மலாக கடைக்கு கூட்டு போய் இதெல்லாம் பண்ணுற வேண்டியது தானே, இது எதுக்கு இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஜங்கு கேட்குறாரு. ஏன்னா குழந்தைக்கு முதல் தடவை பண்ணுறதுனால அதை வந்து கோயிலில் தான் வந்து பண்ணுவாங்க மாமா. இதெல்லாமே வந்து எங்கள் ட்ரெடிஷ்னலில் ஒன்று தான். முதல் தடவை வந்து மொட்டை அடிக்கும்போது அது என்ன சொல்கிறது, அது வந்து தெய்வத்துக்கு காணிக்கையாக கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி. அதனால தான் வந்து அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட தாய் மாமா தான் வந்து காது குத்தும் போதும் சரி மொட்டை அடிக்கும் போதும் அவங்க மடியில் உட்கார வச்சு தான் வந்து பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெடிஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தாய்மாமா மடியில் வச்சு மொட்டை அடிக்கும்போது தாய்மாமா சீருன்னு ஒன்று இருக்குது அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஓஹோ இதெல்லாம் இருக்கா, ஆமாம் ஆமாம் மாமா அப்படின்ற மாதிரி அதுவும் முடிக்கிறாங்க. ஸோ நானும் இந்த ஸ்டோரியை வந்து முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். பாய் பாய்.